வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசு. கிளிநொச்சி இணையின் வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி இணையின் வீதியில் கந்தசுவாமி கோவிலடிகள் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து திருகோணமலையை நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கணேசபுரம் கிளிநொச்சியை சேர்ந்த 75 வயதான குமரேஸ்வரன் ஜோகலிங்கம் என்பவரை உயிரிழந்தவர் ஆவார். விபத்து தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா ஹமகேவிக்கு எதிரான குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டது. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற்றதாக கூறி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா ஹமகேவிக்கு எதிரான சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரட்ன முன்னிலையில் வழக்கு அளிக்கப்பட்ட போது இந்த குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. அதன் பின்னர் பிரதிவாதியான டயானா ஹமகி தான் நிரபராதி என கூறினார். பிரதிவாதி சார்பில் ஆயரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜனக ரணசிங்கம் ஆரம்ப ஆட்சேபனைகளை எழுப்பி இந்த வழக்கு அடிப்படையான ஆவணம் 2003 தயாரிக்கப்பட்டது எனவும் கூறினார். இருப்பினும் இந்த வழக்கு 2024 தாக்கல் செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி அதன்படி 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதாகவும் குறித்த ஆவணம் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்ய எந்த நடவடிக்கை அடிப்படையும் இல்லை எனவும் வாதிட்டார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இதுகுறித்த வழக்கு விசாரணையின் போது பரிசீலிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். வழக்கை மார்ச் 5ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டார். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படை தளத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியா அகதிகளின் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படை தளத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தங்க வைக்கப்பட்டுள்ள 115 மியன்மார் ரோஹிங்கியா அகதிகள் 2 சுகையினம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று குறித்த அகதிகளில் 2 வயிற்று வலி ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 33 வயது பெண்ணும் 12 வயது சிறுவனும் இவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் அருந்திய 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 1 வயது 2 மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளது. கோப்பாய் மத்தி கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தர்ஷிகன் ஜஸ்வின் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. நேற்று மதியம் தாயார் சமையல் செய்து கொண்டிருந்த வேளை குழந்தை மண்ணெண்ணெயை எடுத்து குடித்துவிட்டு உடலிலும் பூசி விளையாடிக் கொண்டிருந்தது. இதனை அவதானித்த தாயார் குழந்தையை தூங்கிய போது குழந்தை மயக்கமடைந்துள்ளது. இதனையடுத்து குழந்தை கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிற்பகல் 4 மணியளவில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும்.
மேற்கு ஜப்ரஹமுவா, மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் இருவர் நேற்று பதவி பிரமாணம் செய்துள்ளனர். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் இருவர் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ளனர். சட்டத்தரணி KMS திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி RP ஹெட்டியராஜி ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமநாயக்க பங்கேற்றார். மன்னார் சதோச மற்றும் திருக்கீதீஸ்வர மனித புதைக்குழிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்று இடம்பெற்றன. மன்னார் சதோச மனித புதைக்குழி மற்றும் மன்னார் திருக்கீதீஸ்வர மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் கருத்து வெளியிட்டார். சதோச மனித புதைக்குழி வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே இணங்கிக் கொண்டதன்படி அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டது. 76 இலக்கம் தொடக்கம் 156 வரையான 80 பெட்டிகள் சட்ட வைத்திய அதிகாரியின் மேலதிக பகுப்பாய்வுக்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் கையளிக்கப்பட்டது. மிகுதி 75 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கையளிக்கப்பட இருக்கின்றன. பகுப்பாய்வு செய்து மேலதிக அறிக்கைகளை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றது. இந்த வழக்கு நாளை கூப்பிடப்பட இருக்கின்றது. கையளிக்கப்பட்ட சதோச புதைகுழியின் மனித எச்சங்களை ஆய்வு செய்யும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி பிரேரணன் அவர்களினால் இந்த எலும்புகளுக்கான இறப்பு காரணம் அதன் வயது, பால் போன்ற விவரங்களும், இறப்பு ஏற்பட்டதற்கான காயங்கள், அதுக்கான குற்ற செயலில் ஈடுபட்டதா போன்ற விவரங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அத்தோடு நீதிமன்றத்துக்கிலும் இது தொடர்பான கேள்விகள் எழுதப்பட்டு அது சம்பந்தமான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கின்றது. அது எவ்வளவு காலத்துக்கு இது நிறைவேற்றப்படலாம், என்ன தீர்மானத்துக்கு நீங்கள் வர இருக்கின்றீர்கள் என்ற கேள்வி நீதிமன்றத்தினால் சட்ட வைத்திய அதிகாரிகள் கேட்கப்பட்டது. அது சம்பந்தமான அறிக்கையும் அவர் எதிர்வரும் தினங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றார். திருக்கேதீஸ்வர மனித புதைகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் கேவகே அவர்களினால் ஏற்கனவே பகுப்பாய்வு செய்யப்பட்ட 81 மனித எச்சங்களில் 27 மனித எச்சங்களுக்கான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. கொலைக்கான காரணம், வயது, பால், இறப்புக்கான காரணம் போன்ற விவரங்கள், 27 மனித உடலங்களுக்கான அறிக்கை இன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது. மிகுதி மனித எச்சங்களுக்கான அறிக்கை 6 மாத கால தவணைகளுக்குள் கையளிக்கப்படுவதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. மன்னார் இலுப்பிக்கடவை பரங்கிகம்பம் பகுதிகள் நேற்று அறுவடை விழா இடம்பெற்றது. மன்னார் மாந்தை மீட்பு பிரதேச செயலக பிரிவில் உள்ள இலுப்பிக்கடவை பரங்கிகம்பம் பகுதியில் விவசாயிகளால் முன்னெடுக்கப்பட்ட அறுவடை விழா நேற்று இடம்பெற்றது. இலுப்பிக்கடவை கமக்கார அமைப்பின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கான கனகேஸ்வரன் பங்கேற்று தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு முறைப்படி முதல் அறுவடையை ஆரம்பித்து வைத்தார். இதில் அருள்தந்தை ஜெயபாலன் குரூஸ் அடிகளார், மன்னார் மாவட்ட விவசாய திணைக்கள உதவி ஆணையாளர் ஆண்டனி மரண்குமார், மாவட்ட விவசாய பணிப்பாளர் ஆனா சசிகலா பானு மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்களங்களின் தலைவர்கள், விவசாய அமைப்பின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கமக்கார அமைப்பின் உறுப்பினர்கள் பொங்கல் வைத்து விழாவை சிறப்பித்தனர். அண்மையில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதிலும் இலப்பைக்கடவை பகுதிகள் நெல் விளைச்சல் கிடைத்துள்ளது. யாழ்ப்பாண கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண கடற்பரப்பில் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது.
இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 10 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. காரைநகர், கோவளம், களக்கலை, கலங்கரை விளக்கத்தில் இலங்கை கடற்படை மற்றும் கடலூர் காவல் படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதனையடுத்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்று ஆயர்படுத்தப்பட்ட 10 மீனவர்களையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டார். மட்டக்களப்பு ஜெயந்தபுரத்தில் சமகால சமூக பிரச்சினைகள் தொடர்பான விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. இலங்கை சமாதான பேரவையின் ஊடாக பிரதேச சர்வமத குழு மட்டக்களப்பு வண்ணாத்தி பூச்சி சமாதான பூங்காவுடன் இணைந்து சமகால சமூக பிரச்சினைகள் மற்றும் மத சுதந்திரம் எனும் துணைப்பொருளில் விழிப்புணர்வு வீதி நாடகம் ஒன்று ஜெயந்தபுரத்தில் நேற்று நடத்தியது. சர்வமத குழு உறுப்பினர் தோமஸ் கந்தையா தலைமையில் மட்டக்களப்பு வண்ணாத்தி பூச்சி சமாதான பூங்கா நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் டீனா நகுலேஸ்வரனின் இவ்வேதி நாடகம் ஒழுங்கமைக்கப்பட்டது. உளநல உதவி நிலைய இயக்குநர் அருட்பணி போலீஸ் சட்குணநாயகம், கருவப்பங்கணி விபுலானந்தா கல்லூரி அதிபர் சரவணமுத்து கணேசமூர்த்தி, பிரதேச சர்வமத குழு உறுப்பினர்கள், ஜெயந்தபுரம் சிரேஷ்ட பிரஜைகள், வண்ணாத்தி பூச்சி சமாதான பூங்கா உறுப்பினர்கள், மாணவர்கள், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முதல் வயிற்றை நாங்கள் நிரப்ப வேண்டும். ஆகவே அதை நிரப்புவதற்கு நாங்கள் மிகவும் கேவலமான முறைகளை பயன்படுத்தி நம்முடைய மனித மாண்பு, நாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் என்றதை மறந்து நாங்கள் மிகவும் ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த முதல் நாடகம் இதைத்தான் குறிக்கின்றது. இந்த இரண்டாவது அந்த வீதி நாடகத்தை பார்த்தீங்கள் என்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் எம்முடைய அந்த தனித்துவத்தை எப்பொழுதும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற கருத்திலே தான் நான் என்ற சிலையை நான் உருவாக்க வேண்டும், என்னை நான் முன்னிறுத்த வேண்டும், எனக்கு நான் பெருமை தேட வேண்டும் என்ற கருத்துக்களிலே சிலைகளின் ஊடாக நாம் எம்மை உயர்த்தி கொள்ளுகின்றோம். இதிலேயும் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்துவத்தை இப்படிப்பட்ட வன்முறையினூடாக மற்றக்களே திணித்து செயல்படுகின்ற நேரத்திலே இதிலே ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது, வன்முறைகள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் அதிகார வகை கொண்டவர்கள் நாம், நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. எவ்வளவு கூட அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நாம் மனிதர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எம்மையும் நாம் அழித்துக் கொள்வோம், சமுதாயத்தையும் பிழையான வழியில் நடத்துவோம். அடையாளங்கள், நிறங்கள் போன்றவற்றிற்கு அப்பால் எங்களுக்கு நாங்கள் அனைவரும் ஒருவர் இலங்கையர் என்ற எண்ணக்கருவினை வளர்ப்பதே எங்களது இந்த நாடகத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இதனை ஈடுக செய்வதற்காக விசேடமாக வண்ணத்துப்பூச்சி சமாதான பூங்காவின் ஊழியர்களின் அந்த நாடக குழுவினை பயன்படுத்தி பிரதேச சர்வமத குழு மட்டக்களப்பில் பல்வேறு இடங்களில் இந்த விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தி வருகின்றோம். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை சாத்தியமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு என்பவற்றை வழங்க நமது அரசாங்கம் மேற்கொள்ளும் என யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். நீண்ட காலமாக விசாரணைகள் எதுவுமின்றி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட்டு அவர்களும் சமூக வாழ்க்கையை வாழ இணைந்து அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டியது எமது அரசாங்கின் ஒரு கடமையாகும். அத்துடன் காணாமல் போனோர் விடயத்திலும் ஒரு தெளிவான பதிலை கொடுத்ததன் மூலம் அங்கு தங்கியிருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். எனவே எமது மாகாணத்திலும் மாவட்டத்திலும் பல சுகாதார, கல்வி, போக்குவரத்து, போதைப் பொருள் பாவனை, தொழில் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மாணிக்கங்கள் மற்றும் ஆபரணத்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரிகளை நீக்கி மாணிக்கங்கள் மற்றும் ஆபரணத்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சர்வதேச மாணிக்கங்கள் கண்காட்சியை நேற்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார்.
மாணிக்கங்கள் மற்றும் ஆபரண தொழில் என்பது நம் நாட்டின் விரிவாக்கல் செய்யக்கூடியதொரு தொழில்துறையாகும். ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் வரிச்சலுகைகளை வழங்கி வட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரிகளை நீக்கி மாணிக்கங்கள் மற்றும் ஆபரண பொதிக்கு $200 என்ற வகையில் பேக்கேஜ்களை வழங்குவதன் மூலம் இதை விரிவுபடுத்தலாம். இந்த தொழிலின் நிகர லாபத்திற்கான வரி விதிக்கப்படக்கூடாது. எமது நாட்டில் இந்த துறை மழுங்கடிக்கப்படுவதற்கு பதிலாக இத்தொழில்துறை முன்னேற்றப்படுவதற்கு சாதகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமன்றி திறமையான கைவினைஞர்களையும் உருவாக்கி ஏற்றுமதி தொழிலாக இதனை மேலும் முன்னேற்றுவதற்கு அதிகபட்ச சலுகைகளை வழங்க வேண்டும். எனவே மாணிக்கங்கள் மற்றும் ஆபரண தொழிலுக்கு நேர்மறையான முற்போக்கான குறுகிய கால வேலை திட்டம் ஒன்றை வகுத்து அதனை செயல்படுத்தி இத்தொழிலை மேலே கொண்டு வர முடியும். கொங்கங் மற்றும் தாய்லாந்தை வெஞ்சும் வகையில் எமது நாட்டின் மாணிக்கங்கள் மற்றும் ஆபரண தொழிலை உருவாக்க வேண்டும். அமெரிக்காவின் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 70,000க்கும் மேற்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீயால் புகை மண்டலம் பரவி காணப்படுவதுடன் வெப்ப காற்றும் வீசி வருகின்றது. இதனால் 30,000 கட்டடங்கள் வரை பாதிப்புக்குள்ளாகும் என அஞ்சப்படுகிறது. இதுவரை காட்டுத்தீயில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சூழலில் காட்டுத்தீயினால் கலிபோர்னியாவில் பேரிடர் ஏற்பட்டுள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். இந்த வார தொடக்கம் முதல் காட்டுத்தீயானது 15,000 ஏக்கர் வனப்பகுதிகள் வரை பரவி வருகிறது. இதுவரை 10,000 ஏக்கர் பகுதிகள் எரிந்து நாசமாகியுள்ளன. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட மாகாணம், பழங்குடியின பகுதிகள் மற்றும் உள்ளூர் பகுதிகளின் மீட்பு முயற்சிகளை மேற்கொள்வதற்காக அரசின் உதவிகளை வழங்குவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் தற்காலிக வீட்டுக்கான மானியம் மற்றும் வீட்டை பழுது பார்ப்பது உள்ளிட்டவற்றுக்கு நிதியுதவி அளிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.